தந்திரமான வேலைக்காரனும் நாகமணியும். ரமேஷ் அந்த ஊர்ல தமுபாய் பேர் வச்சிருக்கிற ஒரு பெரிய நகை கடையில வேலை செய்யறான். ஆனா தாமுபாய் பெரிய கஞ்ச பிசினாரி. வேலை மட்டும் நேரத்துக்கு வாங்கிடுவான், ஆனா காசு மட்டும் அப்படியே ஏதாவது கொடுத்தா கூட முழுசாவே தரமாட்டான். ஏதோ ஒரு காசை புடிச்சுக்கிட்டு தான் தருவான். அப்படியே அவங்க அவசரத்துக்கு யாராவது காசு கேட்டாங்கன்னா காசு தரத்துக்கு பதில அவங்க முன்னாடியே ஏதாவது ஒரு வேலை கொடுப்பான். அது அவங்களால பண்ணவே முடியாது. அதனால ரமேஷ் கூட வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் பிரச்சனையா இருந்தது. எப்பொழுதும் பிரச்சனை தான். ஒரு நாள் ரமேஷ் அவங்க முதலாளியே பார்க்க போனான், அவங்களோட சம்பளத்தை கேட்கறதுக்காக. முதலாளி, ரொம்ப மாசம் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். 4 மாசமா நீங்கள் எனக்கு தர வேண்டிய பாக்கி சம்பளமும் இந்த மாதம் தர வேண்டிய சம்பளத்தை சேர்த்து தந்தீங்கன்னா என் குடும்பத்துடைய கஷ்டம் கொஞ்சம் கம்மியாகும். தம்பி, இங்கேயும் என் குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. இந்த சூழ்நிலையில் எப்படி உனக்கு சம்பளம் தர முடியும்? வியாபாரம் அவ்வளோ மோசமாக இருக்கு. என்னத்த சொல்றது? போ, எங்கேயாவது ஏமாற்றி சம்பாதிக்க முடியுதான்னு பாரு. நான் எங்கே போய் யாரை ஏமாத்துறது முதலாளி? என் காலம் பூரா நான் உங்ககிட்ட மட்டும்தான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். ஆமாம், இங்கே வேலை செய்கிற, நீ செய்கிற வேலைக்கு தான் உனக்கு இங்கே சம்பளம் தரேன். ஆனால் இங்கே வியாபாரத்தில் நஷ்டம்னு வரும்போது அப்படி சொல்லாதீங்க முதலாளி. கடையில் லாபம் வரும்போது வர லாபத்துலேருந்து எங்கே நீங்கள் எங்களுக்கு பங்கு தரீங்க, ஆனால் நஷ்டம் வரும்போது மட்டும் பங்கு பிரிக்கிறீங்க. இதோ பார் ரமேஷ், நீ சம்பளத்தை பற்றியே என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா நான் உனக்கு சம்பளமே தராமல் உன்னை வெளியே அனுப்பிச்சிடுவேன். போ, வெளியே போ. இல்லை இல்லை முதலாளி, அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. எனக்கு புள்ளக்குட்டி இருக்கு, வீட்டில் மல்லிகை சமாவும் காலி ஆயிடுச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன். ஆனால் இந்த வாட்டி எனக்கு முழு சம்பளத்தையும் கொடுத்துருங்க. ரொம்ப தேவைகளோடு இருக்க முதலாளி. சரி, நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நீ நடந்தா நான் உனக்கு சம்பளம் தரேன். ஆனால் வேலை செஞ்சால் மட்டும்தான். நிச்சயமாக செய்கிற முதலாளி. அப்போனா நீ ஒன்று செய். நம்மளோட தங்க நகை கடையில் தங்கம், வைரம், வைடூரியம், முத்து இது எல்லாமே இருக்கு. ஆனால் ஒரு நாகமணி மட்டும்தான் இல்லை. நீ நாகமணி எடுத்துட்டு வா, சம்பளம் வாங்கிட்டு போ. ஏன் இப்படி விளையாடுறீங்க முதலாளி? நாகமணி எங்கேருந்து கிடைக்கும்? நீ தான் ஒரு தடவை என்கிட்ட சொன்ன, உங்கள் கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காடு இருக்கு, அங்கே ராஜநாகம் இருக்கு, அதுகிட்ட நாகமணி இருக்குன்னு உங்கள் பாட்டியும் உங்கள் கொள்ளு பாட்டியும் சொன்னாங்கன்னு நீ தான் என்கிட்ட சொன்ன. ஆமாம் முதலாளி. அப்போ அந்த நாகப்பாம்பை பிடிக்கிற பாம்பாட்டி கிட்ட போய் அந்த நாகமணியை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாத சம்பளத்தை முழுசாக வாங்கிட்டு போ. இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள்லாம் சொல்லி ரமேஷ் அங்கிருந்து முதலாளி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. வருத்தப்பட்டு ரமேஷ் அங்கிருந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அவன் பொண்டாட்டி கிட்ட நடந்ததை சொன்ன உடனே அவ அதிர்ச்சி ஆயிட்டா. இது என்ன விளையாட்டா இருக்கே? நாகமணின்றது யாருமே பார்த்ததே கிடையாது, அது எங்க கிடைக்கும்? நான் என்னன்னு சொல்லுவேன் கவிதா. முதலாளி சம்பளம் கொடுக்குறன்ற பேர்ல தினம் எனக்கு வேலை கொடுத்து சம்பளம் தராம ஏமாத்துறாரு. இப்ப என்னங்க பண்றது? மளிகை சாமான் வேற காலி ஆயிடுச்சு. அப்படி இப்படின்னு பார்த்தாலும் 2 சப்பாத்திக்கு தான் மாவு இருக்கு. முதலாளிங்களாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. வேலையை மட்டும் தினமும் வாங்குறாங்க, ஆனா ராத்திரி பூரா புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இதை நினைச்சு தூக்கமே வரல. நாளையில இருந்து என்ன ஆக போகுது? சாப்பாடு தண்ணி இல்லாம நம்ம எப்படி வாழறது? இந்த சூழ்நிலையில ரமேஷோட பொண்டாட்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியே எழுந்து போனான். நடந்துக்கிட்டே நேரம் ஒரு சின்ன அட கவிதாக்கா, என்னாச்சு உங்களுக்கு? திருப்பி உங்கள் வீட்டில் ஏதாவது பாம்பு கீம்பு வந்துடுச்சா? இல்லை பாம்பு பிடிக்கிறவரு. பின்ன இந்த ராத்திரி எதுக்கு என் வீட்டு தேடி வந்திருக்கீங்க? கவிதா நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பாம்பாட்டி கிட்ட சொன்னான். அவனும் கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டான். முதலாளி அவனை முட்டாளாக்குறான் கவிதாக்கா. இது வரைக்கும் நான் போகாத பயங்கரமான காடு கிடையாது. ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு வயசுள்ள நாகப்பாம்பை நான் பிடிச்சிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எந்த நாகத்துக்கிட்டையும் ஒரு நாகமணியும் நான் பார்த்தது கிடையாது. ஆனா உங்க முதலாளி கிட்ட இதை போய் காட்டணுமே, இல்லைன்னா என் புருஷன் என் பிள்ளைங்க பசியாலே செத்துடுவாங்களே. ஆனா எப்படிக்கா? அப்படி புரிஞ்சுக்கிட்ட தங்கச்சி.
என்கிட்ட ஒரு செல்ல நாகம் இருக்கு. அதை நான் எங்கே அமிச்சாலும் திருப்பி என்கிட்டே வந்துடும். அவர்கிட்ட என்னோட பாம்பை வச்ச நாகமணி அவர்கிட்ட நான் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். அடுத்த நாள் ரமேஷ் அவன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்த மாதிரியே அவன் தன்னுடைய முதலாளியை பார்க்க போனான். அவர்கிட்ட அவன் சொன்னான், முதலாளி, நேத்து ராத்திரி நான் பீகார்ல இருக்க பெரிய காட்டுல இருக்கிற வைரம் கொடுக்கிற நாகம் பிடிக்கிறவங்க கிட்ட பேசினேன். அவரு ஒரு ரகசிய மந்திரம் கொடுத்துருக்காரு. இந்த மந்திரத்தை நீங்க அமாவாசை ராத்திரி அன்னைக்கு சொன்னீங்கன்னா அந்த நாகம் அதுவே உங்க முன்னாடி வந்து அந்த நாகமணிய அதுவே உங்ககிட்ட கொடுக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் அந்த அமாவாசை. அப்படியா? அது என்ன ரகசிய மந்திரம்? நான் சொல்றேன் முதலாளி, ஆனா ஒரு நிபந்தனை. நீங்க எனக்கு 1 வருஷத்துக்கான சம்பளத்தை முன்பணமா தந்தாதான். அப்போதான் இந்த வருஷம் ஃபுல்லா என் குடும்பத்தோட சந்தோஷமா வாழுவேன். நீங்க இந்த நாகமணியை வித்து நீங்க நினைச்ச லாபத்தை சம்பாதிச்சிருவீங்க. சரி, கொடுத்துட்றேன். இந்தா வச்சுக்கோ. உன்னோட 1 மாசத்துக்கான சம்பளம். மீதி உனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் நாகமணி என் கைக்கு வந்த உடனே உனக்கு தந்துடுவேன். சரி, சொல்லு அந்த மந்திரத்தை. ஓம் நாகசுராய நமகா. ரமேஷ் அவன் முதலாளி கிட்ட ஓம் நாகேஸ்வர நமகான்னு ஒரு பொய்யான மந்திரத்தை உருவாக்கி அவர்கிட்ட சொன்னான். அந்த நகைக்கடை முதலாளி மந்திரத்தை ராத்திரியில உச்சரிச்சிட்டு இருந்தாரு. அவர் மந்திரம் சொல்ற கவனத்துல தன்னையே மறந்துட்டாரு. ஓம் நாம் மகேஸ்வராய நமகா. ஓம் நாம் மகேஸ்வராய நமகா. ஓம் நாம் மகேஸ்வராய நமகா. தனம் நாகதேவதையா, உங்களால பேசக்கூட முடியுமா? முட்டாளே, நான் கேட்கறத கொடுக்கற நாகமடா. மனுஷங்களா மாறி பேசுறது மட்டும் இல்ல, மனுஷங்களுடைய உருவே என்னால எடுக்க முடியும்டா. இந்த மந்திரத்துடைய சக்தினால தான் இந்த நாகமணியை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, யார் இந்த மந்திரத்தை உங்ககிட்ட கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரே ஒரு கஷ்டம் கொடுத்தாலும் உங்ககிட்ட இருக்கிற அந்த நாகமணியை மட்டும் இல்ல, உன்னுடைய உயிரையும் சேர்த்து நான் வாங்கிடுவேன். இல்ல இல்ல நாகதேவதையே, நாகமணி கையில வந்த உடனே அவனுக்கு எந்த குறையும் நான் வைக்க மாட்டேன். அவன் 1 வருஷத்துக்கான சம்பளத்தை கேட்டான். நான் அவனுக்கு 2 வருஷத்துக்கான சம்பளத்தை முன்பணமா கொடுத்துட்றேன். சரியா? இந்த நாகமணி மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த நாகமணி கொடுத்துட்டு நாகம் அங்கிருந்து போன பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. உடனே ரமேஷை கூப்பிட்டு 2 வருஷத்துக்கான சம்பளத்தை முன்பணமா கொடுத்துட்டாரு. இந்த ரமேஷ், நீ 1 வருஷம் சம்பளத்தை தான் முன்பணமா கேட்ட. ஆனா நான் உனக்கு 2 வருஷம் சம்பளத்தை முன்பணமா தரேன். ஆனா முதலாளி, இவ்வளோ இல்ல. அட வச்சுக்கோ வச்சுக்கோ, உனக்கு தெரியாது. இந்த நாகமணியோட விலை 1 கோடி ரூபா. இதுக்கு முன்னாடி உனக்கு கொடுத்த 2 வருஷம் முன்பணம் ஒண்ணுமே இல்லை. அப்புறம் அந்த 2 வருஷத்துக்கான சம்பளத்தை வாங்கின உடனே ரமேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ரமேஷோட பொண்டாட்டி அதுலேருந்து கொஞ்சம் பணம் எடுத்து அந்த பாம்பாட்டிக்கு கொடுத்தாங்க. பாம்பு பிடிக்கிறவரே, இந்தாங்க 6 மாசத்துக்கான காசை நீங்க வச்சுக்குங்க. நம்ம வேலைக்கு என்ன நிரந்தரம்? 6 மாசத்துக்கு வேலை இல்லைனாலும் உங்க குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். இதெல்லாம் எதுக்குங்க? வச்சுக்கோங்க பாம்பாட்டிக்காரரே, எங்களுக்கும் 1.5 வருஷத்துக்கு தேவையான செலவுக்கு காசு இருக்கு. ஆனா முதலாளியை தான் நான் ஏமாத்திட்டேன். அது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. என்னங்க, மனசு கஷ்டப்படாதீங்க. கொஞ்சம் நடைமுறையா யோசிங்க, நடைமுறையா இருங்க. கரெக்டா சொன்னீங்க கவிதாக்கா. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் மனசுல புரிஞ்சுது. அதாவது நெய்யை நேரா விரல விட்டு எடுக்க வரலன்னா நம்ம வளைச்சுதான் எடுக்கணும்.